வணக்கம். நேத்து பிக் பாஸ்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம ரொம்ப 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 புது சேனல். நீங்களும் புதுசா வந்து நம்ம சேனல பார்க்க வந்தீங்கன்னா, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன அமுக்கிட்டு பாருங்க. நன்றி. பிக் பாஸ்ல நேத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொம்மை டாஸ்க்கு திவாகர் கையில குடுத்துட்டாங்க. அவரு திவாகருக்கு குடுத்தோனே எத குடுத்தாலும் ராஜா வேஷம் போட்டோனே, அவரு கண்டிப்பா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும். அதனால வந்து ரீல்ஸ் பண்ணாம அவருனால இருக்கவே முடியாது. "டேய் இந்த டாஸ்க்கோட உண்மையான தன்மை என்னன்னா, பேசவே கூடாது. ஆனா ரீல்ஸ் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல, இல்ல நான் ஒரு நிமிஷம் ரீல்ஸ் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவர் பேசுறாரு. "ரீல்ஸா?" அப்படிங்கிற மாரி என்னமா இருந்தாலும் பிரவீன்ராஜ்னால ஒண்ணுமே பண்ண முடியல. "சரி பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. உடனே ஒரு இது பண்ணாரு. இந்த வாட்டர் மெலன் ஸ்டார இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்புறமா வீரபாண்டி கட்டபொம்மன் இந்த வசனத்தையும் பேசினாரு. பேசிட்டு அப்புறமா அமைதியா நிப்பாருன்னு பார்த்தா, மனுஷனுக்கு அப்படியே தூக்கம் வந்துருச்சு. உண்ட மயக்கம் கொண்டு அப்படியே ஏறிக்கிச்சு. என்ன பண்றது? அப்படின்னு தெரியல. அவருக்கும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, துஷாந்த், அரோரா எல்லாருமே நின்னு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஆளுக்கு பொம்மை டாஸ்க்ல நிக்கவே முடியாதுல்ல. உட்காரலான்னு சொல்லிட்டு பீம் பேக்ல போய் உட்கார போறாரு மனுஷன். டபக்குன்னு குண்டு கட்டியா டபக்குன்னு விழுந்துட்டாரு. நேத்து பார்த்தீங்கன்னா, பார்வதி அப்படிதான் கவுந்து விழுந்துச்சு. அதேபோல திவாகரும் பார்த்தீங்கன்னா, கவுந்து விழுந்துட்டாரு. அதான் இந்த வேஷத்த போட்டுக்கிட்டு அவரு நிக்கவும் முடியல. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில வந்து தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாரு. நாய் வேற குலைக்க ஆரம்பிச்சுருச்சு. லைட்டா அப்படியே அசந்துட்டேன் அப்படிங்கிற மாரி அவர் சொன்னாரு. கெஸ்ட் வந்திருக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணி தொலைக்கிறீங்களேய்யா! ஏன்யா அக்காப்போரு பண்றீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்ல வந்து நேத்து பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் வந்து சாண்ட்ரா குடுத்த டாஸ்க்க ரொம்ப கச்சிதமா, அழகா, ஸ்டைலா அப்படியே பண்ணிட்டாங்க. இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, பார்வதி தான் வந்து பயங்கரமா வந்து சத்தம் போடுறது, சவுண்ட் விடுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்போ பார்வ தாண்டி பார்த்தீங்கன்னா, திவ்யா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, டாஸ்க் அவங்க மேனேஜருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் பாருக்கும் அவங்களுக்குமே நடக்கிற கூத்து இருக்குல்ல, அது பயங்கரமா இருந்தது. எந்த சொன்னாலும் கேட்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மேனேஜர மாத்தணும் அப்படின்னு சொன்னோனே, எல்லாருக்கும் சந்தோஷம். மேனேஜர மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திவ்யா மேல குறை சொன்னாங்க. ஒரு பொறுமை வேணும், நிதானம் வேணும், அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. சரின்னு ஆனா திவ்யா அழுவவே இல்ல. திவ்யா வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாங்க. எல்லாத்தையும் சத்தம் போட்டாங்க. "இப்படி ஏன் கத்துறீங்க?" வெளிய இருந்து பார்க்கும்போது வந்து திவ்யாவுக்கு வந்து அது வந்து இவ்ளோ சத்தம் போட்டு பேச வேண்டியதே இல்லையே! இது விஜய் சேதுபதின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. "ஏய் கத்தாதீங்க, காது வலிக்குது. காதுலருந்து ரத்தமா வருது. நெறைய பேர் ஷோவ பார்க்காம ஓடி போயிடுறாங்க. நீங்க ஏன் இப்படி கத்துறீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. சரி அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து திவ்யாலாம் போன பிறகு இதெல்லாம் வெளிய என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கத்தாம பார்க்கும்ன்னு பார்த்தா சொல்லுச்சு. ஆனா திவ்யாவே கத்த வச்சுட்டானுங்க. டென்ஷன் ஆகி நெஞ்சு வலி வந்து, அது அமைதியா வந்து மேனேஜர் பதவி நம்ம கிடைக்கலைனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு விக்கல தேர்ந்தெடுத்தானுங்க. விக்கலுக்கு வந்து மேனேஜர் பதவி கிடைச்சோன்னே, நம்ம ஏதாவது இதுல ஒரு ஸ்கோர் பண்ணி, ஒரு நல்ல பேர் வாங்கி, ஒரு ஸ்டார வாங்கிரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்ட்ல இருந்தது. ஆனா அவர்னால வாங்கவே முடியல. மனுஷன் பாருட்ட வந்து சாண்ட்ரா கேம் விளையாடுறாங்க. அவங்களுக்கு குடுக்கப்பட்ட டாஸ்க்க விளையாடுறாங்க. இந்த டாஸ்க் என்னாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. போட்டியாளருக்கு தெரியாது. விக்கலுக்கு தெரியாது. பார்வதிக்கு தெரியாது. சாண்ட்ரா சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படிங்கிற மாரி அவங்க பேச, டக்குன்னு விக்கலுக்கு ஒண்ணுமே புரியல. "நீ இது சுத்தப்படாதடா சாமி. நம்மலாம் முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாரு, பிக் பாஸ் நான் மேனேஜர் பதவிய ராஜினாமா பண்ணிடுறேன். என்னால முடியல பிக் பாஸ். என்னால யாரையுமே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பதவிய ராஜினாமா பண்ணிடுறாரு. பண்ண பிறகு தான் அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. நான் எதுக்காக இங்க வந்தேன்? எனக்கு விக்கல்ங்கிற ஒரு பேர வந்து நான் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ பட்டேன். நான் ஒரு காமெடியன்யா. நான் எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு அவங்கவங்களுக்கு கிரெடிட் போற மாரி செஞ்சேன். எனக்கு கிரெடிட் கிடைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்தபோது நீங்கலாம் இப்படி பண்ணிவிட்டீங்களே! இப்போ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க எல்லாருமே வந்து அடுத்த ஒரு மேனேஜர தேர்ந்தெடுக்கும்போது, இது போல ஒரு இத வந்து எனக்கு செஞ்ச மாரி செய்யாதீங்க. அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. திவ்யாவும் அத தான் சொன்னாங்க. எனக்கு நடந்தபோது நீங்கலாம் ஏதாவது கேட்டீங்களா? கேட்கலைல்ல. அசெம்பிள் ஆவுங்கன்னு சொன்னா, அசெம்பிள் ஆக மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. அப்போலாம் வந்து நீங்க என்ன பண்ணீங்க? அப்படிங்கிற மாரி அவங்கட்ட தவறுகள வந்து சுட்டிக்காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனை இது போன பிறகு எல்லாருமே சபரிய தேர்ந்தெடுத்தாங்க. சபரி வந்து சாண்ட்ராவோட கேம் ஒண்ணு முடியாமயே இருந்தது. சாண்ட்ரா கேமையும் முடிச்சாங்க. சபரிய வச்சே முடிச்சாங்க எல்லாத்தையுமே. ஆ குக்கிங் டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா, வினாயாவ ராஜினாமா பண்ண வச்சாங்க. அப்புறமா அங்கருந்து வந்து திவாகருக்கு பொம்மை வேஷம் போட வச்சாங்க. இப்படி நெறைய விஷயங்கள பண்ண வச்சு, அவங்க குடுத்த டாஸ்க்ல ஜெயிச்சுட்டாங்க. அதனால வந்து அவங்க பொறுத்தவரைக்கும் ஜாலி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. பார்க்கலாம் இன்னைக்கெல்லாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரியங்கா வந்து கானா வினோத் எல்லாருமே சேர்ந்து போய் பிரியங்காட்ட வந்து கேட்குறாங்க. வெளிய எப்படி வந்து பாரு வந்து ரிஜெக்ட் ஆகுறா அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவோ, பாசிட்டிவோ ஆனா தினமும் பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் ஷோவ வந்து கூட்டிட்டு போறது பாரு தான்.
கொண்டு போகிறதே பார்வதி தான். நீங்கள் எல்லாம் என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னே தெரியல. ஆனால் பார்வதி இல்லாமல் இந்த பிக் பாஸ் கேமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து உருவாக்கிட்டா. ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டரு பாருனால தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சரியாக செயல்படுது அப்படின்னு சொல்லி பிரியங்கா ஓப்பனாக வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அது நெகட்டிவாக பாசிட்டிவாங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். அது சொல்லவும் கூடாது. ஆனால் பாரு தான் இந்த கேமை கொண்டு போயிட்டுருக்கா. அதை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பிரியங்கா சொல்லிட்டாங்க. கானா வினோத்துக்கு மிகப்பெரிய விஷயம். பாருக்கு அப்போது வந்து நம்ம வந்து நாமினேஷன் பண்ணாலும் பாரு வந்து செலக்ட் ஆகிடுவா. அதனால பாருக்கிட்ட வந்து இனிமேல் வந்து நாமினேஷன் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த பிக் பாஸ் ஷோவே கொண்டு போகிறது பாரு தான் அப்படின்னு பிரியங்காவே வெளியே ஷோவை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நேற்று மனோ சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். இன்றைக்கி அவருடைய பையன் நடித்து என்னவோ வட்டாங்கலாம் என்ன ஒரு படம் ஒன்று ரிலீஸு. அதுக்காக வந்து ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தார். வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சது அவர் பாட்டு பாடிட்டு அப்படியே போனார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் நடிக்கிறேன் சார்ன்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுமெல்லாம் பண்ணும்போது தெரிச்சு ஓட்டார் மனுஷன். ஐயோ வேணாம்யா, ஐயோ என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், நீங்கள் இப்போ நான் போன பிறகு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதில் வந்து கமுருதீன் வந்து நல்ல பாட்டு பாடினார். அவர்கிட்ட வந்து 2, 3 திறமைகள் வந்து நல்லாவே இருக்குன்னு ஏகப்பட்ட திறமைகளை மனுஷன் வச்சுருக்கிறான். ஆனால் அவன் வந்து கையை தூக்குறது, ஓங்குறது, அடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தேவணுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட திறமைகள் அதிகமாக இருக்குது. அது தீபகை வந்து ஒரு டிராயிங் பண்ணியிருந்தான். சூப்பராக தீபகை வந்து தீபக் மாதிரியே வரைஞ்சிருந்தான். அது தீபக்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை வந்து எல்லா இடங்களையும் காட்டினார். கேமரா முன்னாடியே காட்டினார். பாருங்கள் என்னை எவ்வளோ சூப்பராக அதுலேயும் லைவில் வந்து வரைஞ்சி காட்டியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை தாண்டி நேற்று மனோ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஹார்மோனிய பெட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவர் வந்து சின்ன தம்பிலேருந்து ஒரு பாட்டு பாடினார். அவர் பாடின முதல் பாட்டு தூளியிலே ஆட வந்த அந்த பாட்டு பாடினார். சரி, அப்புறமா ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும்ல. அதில் கமருதீன் வந்து கோடை கால காற்றே அந்த பாட்டை பாடினார். சூப்பராக பாடினார். ரொம்ப 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 எதிர்பார்க்குற மாதிரி இருந்தது. மனுஷன் எல்லா விஷயத்துலையும் கலக்கிறாயா, எல்லா திறமையும் அவன்கிட்ட இருக்கியா. பாட்டு போடுறான், ட்ராயிங் பண்ணுறான், அப்புறமா சண்டை போடுறான், எல்லா விஷயமும் தெரியுது. ஆனாலும் என்ன அவன் வந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்டால் மட்டும் தடுமாறிடுறான். ஏதாவது ஒன்று கேட்டால் எதையாவது ஒன்று சொல்கிறான். ஏன் புரியுதா புரியலையா என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து பிக் பாஸில் வந்து கமருதீன் இருக்காப்புல. ஆனால் திறமையான ஒரு நபர் தான் அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரியுது. திறமையே இல்லாமல் சிலர் வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆதிரே சொன்னதுக்கும் திறமையோடு தான் சுற்றுறேன் அப்படின்னு கமருதீன் வந்து பதிலடி கொடுத்த மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குது. மற்றவங்களை காட்டிலும் பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு ஒரு விஷயம் நல்லாவே இருக்குது. நல்லா செயல்படுறாப்புல, நல்லா பேசுகிறாப்புல. இப்போ வர 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 அவருடைய ஸ்டைலை மாற்றிக்கிட்டாப்புல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாரு வந்து கலையரசன் சொன்ன மாதிரி பாரு வந்து கமருதீனை பயன்படுத்தி லவ் கண்டென்ட் வச்சு கமருதீனை பயன்படுத்தி கமருதீனை கவுக்க பார்க்குறேன் அப்படிங்கிறது கலையரசன்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. கலையரசன் அதை வந்து வெளியேடு பேசியிருக்காப்புல. ஆனால் பாருவோட கேமு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்லியிருக்க இந்த விஷயம் எல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த கேமை இந்த பிக் பாஸை பார்வதி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே போனவங்க எல்லாருமே பார்வதியை வந்து குற்றச்சாட்டு தானே சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இப்போ போட்டியாளர்கள் மத்தியில் இருக்குது. எல்லாருமே பார்வை பற்றி இதாக தான் சொன்னாங்க, நெகட்டிவாக தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பிரியங்கா வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ ஆனால் பாரு தான் இந்த பிக் பாஸ் இந்த ஷோவை கொண்டு போயிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து தான் போட்டியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. நெகட்டிவோ பாசிட்டிவோ நம்மளும் வந்து கேமை அப்படியே விளாடுவோம், ஆனால் ஓவராக கத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. என்ன நடக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.